இன்றைக்கு நான் வந்து இதில் கதைக்க வந்த விஷயம், அதிகமான ஆட்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டிக்கு டிக்டாக்கில் கூட எழுதுகிறவ, இங்கே ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கோ, வேலை எடுக்கலாமோன்னு அதை பற்றி கேட்குறவ. நான் வந்து வேலை தரத்துலண்டு வீடியோ எடுத்து போட்டால் அதைத்தான் முக்கியமாக கேட்குறவ. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். எல்லோருக்குமே அன்பான வணக்கம். நான் கலாநிதி கதைக்கிறேன். என்னென்றால் இங்கே வந்து வேலை எடுக்க இயலாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக 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 கடினம் இங்கே வேலை எடுக்கிறது. ஏனென்றால் சுவிஸ் நாட்டில் வந்து முதல் ஒரு வேலை இருக்கட்டா அது வந்து முதல் இந்த நாட்டில் வாழ்கிற ஆக்களுக்கு தான் முதலிடமாக கொடுப்பினோம். இந்த நாட்டில் வாழ்கிற ஆக்கள் எல்லாருக்கும் கொடுத்து இல்லாட்டி ஒரு தராதரமான ஆக்கள் இல்லை அப்படி என்றால் அடுத்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஆக்களுக்கு தான் அந்த வேலையை கொடுப்பினோம். அதில் அந்த தேர்ற படிப்பு தராதரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஐரோப்பிய யூனியனுக்கு கீழே வாழ்கிற நாட்டாக்களுக்கு கொடுப்பினோம். அது பிறகு இங்கே இவை ஒரு ஸ்பெஷலான ஆக்களை தேடினோம், அதுக்கு ஆக்கள் இல்லைன்ற அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து ஆசிய நாடுகளில் 2 ஆக்களை எடுப்பினோம். அப்போ அந்த விஷயம் வரைக்கும் படித்த படிப்பை பார்ப்பினோம், வேறு அவையின் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பினோம், தராதரம் எல்லாத்தையும் பார்த்து தான் எடுப்பினோம். அதுவும் ஒரு கொம்பனி அவை எடுக்க போதுண்டா அந்த கொம்பனி இவைக்கு ஏன் எடுக்கிறமன்றதுக்கு அவைக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இன்னத்துக்காண்டி இவை இந்த விளத்தையும் விட்டு அங்கே அளவு எடுக்கணும். அப்போ அதுக்கு இவை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் தான் அவை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதே நேரம் இப்போ இங்கே ஒரு தமிழ்நாடு ஒரு ஆள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கம்பெனியோ வச்சுருக்குதுன்னா அந்த தமிழாக்களும் போய் எடுக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் எடுக்கிறதுன்றாலும் அவை அந்த காரணங்களை சொல்லுவோம். வேலை இங்கே வேலைகள் இல்லாமல் இருக்கணும், அந்த ஆக்களுக்கு வேலை கொடுக்கலாம், இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தானே வேலை கொடுத்தா தானே இங்கே இருக்கிற வாழலாம். அப்போ அந்த விஷயங்களை தான் முதல் சொல்லுவேன். அப்போ அவை அப்படி என்றாலும் ஒரு ஆள் எடுக்கிறேன்னா என்ன செய்யணும், அவன் வந்து அங்கே இருக்கிற ஆளுக்கு இங்கே முதலே வீடு எடுத்து காட்டணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இவை கட்டணும், தங்கட கையால் எல்லாம் முதலே செய்து வைக்கணும். இவ்வளோ காசு செலவழிச்செல்லாம் செய்த பிறகு தான் அங்கே கூப்பிட வேணும். அப்போ அவைக்கு அது ஒரு சிரமம். அப்போ அவை என்ன செய்வினோம், அப்படி ஒரு ஆள் ரெண்டாலும் இங்கேயே ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு தான் யோசிப்பினோம். அடுத்த விஷயம் அதே நேரம் இப்போ நீங்கள் நினைச்சிங்க என்றால் இங்கே வந்து ஏன் நாங்கள் எடுக்க இயலாது என்று நினைச்சா நீங்கள் யோசிக்க வேணும். எங்களுக்கு ஒவ்வொரு ஆட்கள் இலங்கையில் இருக்கணும், எங்களோட உண்டப்பட்ட சகோதரங்கள் மச்சாள்மார் இல்லாட்டி மருமக்கள் எங்களுக்கு இருக்கணும். அப்போ ஏன் நாங்கள் ஒவ்வொரு தமிழாக்களும் ஏன் முழு ஃபேமிலியும் எடுத்து விடையில்லை, எல்லாரும் வேலை தேடி எடுத்து கொடுக்கலாம் தானே அவைக்கு. அப்போ நீங்கள் அதுகளெல்லாம் யோசிக்க வேணும். என்ன நெச்சோடனே இப்போ நாங்கள் என்ன நீங்கள் வேலை செய்கிறோம்னா நாங்கள் வந்து இப்போ எத்தனையோ வருஷம் அவங்களுக்கும் வந்த உடனே எல்லாருக்கும் வேலை தூக்கி கையில் தரையில்லை. நாங்கள் என்ன செய்ய நாங்களும் இங்கே வந்து மொழியை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு காசாக எல்லா வேலைகளுக்கும் போய் பிறகு நாங்கள் எங்களை டெவலப் பண்ணி இப்போ தான் இப்படி ஒரு வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்குது. வந்த தொடக்கத்திலேயே ஒரு தரம் செய்யலை, நான் மொழி இல்லாட்டி வேலை தர மாட்டான், வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி தர மாட்டான், கொஞ்சம் காசுக்கு செய்தான் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவுக்கு இப்போ நாங்கள் வேலை செய்யக்கூடிய இருக்குது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் வந்தீங்க 25-30 அப்படி வருஷங்களில் எல்லோரும் இருக்கிறபடியாக தான் நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் இப்போ ஒரு புதுசாக வர்ற ஆளுக்கு இங்கே வேலை எடுக்கிற சிரமம். ஏன்னா இப்போ வந்து இன்னும் முக்கியமாக முந்தியங்களுக்கு இவ ஒரு என்ன படிச்சிருக்கண்டு இல்லாமலே எல்லா கம்பெனி வேலைகளுக்கும் எடுத்தவன். இப்போ ஒரு கோர்ஸோ ஏதாவது அந்த படிப்பு ஒரு வேலை சம்மந்தமான ஒரு விஷயமோ படிக்காமல் இப்போ ஒரு தரையும் வேலை எடுக்க மாட்டினோம். ஆனபடியால் சுவிஸில் எனக்கு மற்ற நாடுகளை பற்றி துப்புரவாக தெரியாது. சுவிஸ் நாட்டில் எனக்கு தெரிஞ்ச மட்டில் இங்கே வேலை எடுக்கிறது கஷ்டம். மாதிரி நாங்கள் இவ்வளோ காலம் வந்து சின்ன அடியெடுத்து வச்சுத்தான் பேபி ஸ்டெப்னு சொல்லுவினோம், அப்படி அடியெடுத்து வச்சு தான் இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்யக்கூடியதாக இருக்குது. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதுவும் கொஞ்சம் பண்ணாலும் மொழி தெரிஞ்சாமல் இப்போ வேலை செய்கிறதுண்டா கஷ்டம், முந்தின மாதிரி இல்லை. ஆனபடியாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேணும். திருப்பி நீங்கள் எழுதி கொண்டு இருக்காதீங்க. இங்கே அப்படி தான் வேணுமென்னா நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்டு பாருங்க. ஆனால் தஜ்ஜனமாக உங்கள்கிட்ட வந்தாயிரம் உங்களுக்கு 100 வீதமாக நான் வேலை எடுத்து தாரேன், நீங்கள் இவ்வளோ ஆசை கட்டுக்கொண்டு கேட்டால் தயவுசெய்து யோசிக்காமல் கட்டாதீங்கோ, ஏன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். வேறு நீங்கள் வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாள் அந்த காசை வச்சு நீங்கள் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் நீங்கள் இலங்கையோ இந்தியாவோ அதை செய்யுங்கோ. என்ற இங்கே வந்து நீங்கள் அந்த காசு வச்சு கொடுக்குறதுக்கு இடையில நொந்து நூலாக போயிடுவீங்க. அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எரிச்சலில் பொறாமையில்
நாங்கள் நல்லா இருக்கிறதால அப்படி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிறாங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படி வாழ்கிறோமெண்டு. ஆனால் உங்கள் இருக்கிறாக்கள் என்ன நினைப்போம்னா, நாடகம் படங்களில் வர்ற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் எல்லாம் அப்படியே நகைகள் சாரியெல்லாம் காட்டி அப்படியே படுத்துட்டு ஒழும்பி சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. இங்கே நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செய்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். மறுபடியும் எல்லோரும் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.